வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த சம்மில் 3 ஸ்கொயர் இருக்குது. 1 2 3. இப்போ இந்த மாதிரி சம்மை நம்ம எப்படி போடுவோம்? யூஸ்வலாக ஒரு ஸ்கொயர் மட்டும் இப்படி கொடுத்துருந்தாங்க, எப்படி போடுவோம்? 1 2 3 4. இந்த அவுட்டர் ஸ்கொயர் ஒன்று சேர்த்து 5. ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு மட்டும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 5 இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு 5, இதுக்கு 5, இதுக்கு 5. அப்போ 3 × 5, 3 5s are 15. ஸோ 15 ஸ்கொயர்ஸ் வந்து இதில் இருக்கும். ஆன்சர் வந்து 15. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாடலில் சம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து 5x5 மாடல் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மாடலில் வரும்போது இல்லை, இந்த மாதிரி எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஒன்றா கவுண்ட் பண்ண கற்றுக்குங்க. சில இதில் வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் உங்களால் அப்படின்னா தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து ஒவ்வொரு ஃபிகருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆன்சர் தப்பாயிடும். ஸோ அதுக்காக நான் வந்து பேசிக்காக இப்படி போட்டிங்கன்னா எந்த மாதிரி ஃபிகர் கொடுத்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ இது 5 5ஸாக இருக்குமா? இதில் ஒரு 5 rows 5 columns இருக்குது. ஸோ 5 5s 25 வரும் நமக்கு இல்லையா? அப்போ இங்கே போட்டுக்கலாம். 5 rows 5 columns இருக்குது. ஸோ 5 5s 25. ஓகேவா? 25 இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 2x2 எடுக்கலாம். ஒன்றா எடுத்துட்டோம். அடுத்து வந்து 2x2, அதாவது மேலே 2 கீழே 2. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இந்த மாதிரி ப்ளஸ் வர இடம் எல்லாமே வந்து ப்ளஸ் சிம்பிள் வருது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு கவுண்டட் ஆகும். ஸோ பாருங்கள், இது ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16. ஸோ வந்து என்ன, 2/2 வந்து 16 இருக்குது. அதே மாதிரி 3/3 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 1 2 3. இந்த மாதிரி 1 2 3 1 2 3 இந்த 3 எடுத்தீங்க அப்படின்னா நடுவில் சென்டரில் போடுறேன் 1. ஸோ இதில் இந்த 3 எடுத்தீங்க அப்படின்னா இது சென்டர் 2. இந்த 3 எடுத்தீங்க அப்படின்னா இது வரும் 3. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து இந்த 3க்கு, இது வந்து சென்டர் 3க்கு, இது வந்து இந்த கார்னர் 3க்கு. ஸோ இது வந்து கீழே கார்னர் 3க்கு, இது சென்டர் 3க்கு, இது இந்த கார்னர் 3க்கு, இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 4/4 எடுக்க முடியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 இல்லையா? ஸோ இந்த 4 அதே மாதிரி 1 2 3 4. ஸோ இப்படி வருதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த கோட்டை ஒட்டி 1 2 3 4. அடுத்தது அப்படி தானே வரும், இப்படி வருதா? அதே மாதிரி கீழே இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இப்படி ஒன்று வருது. அதே மாதிரி 4/4 வந்து உங்களுக்கு 4 வரும். 1 2 3 4. ஓகேவா? 4/4 4. நெக்ஸ்ட் வந்து 5/5 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5/5 1 2 3 4 5. ஒரே ஒரு அந்த பிக் ஸ்கொயர், அவுட்டர் மோஸ்ட் பிக் ஸ்கொயர் தான் வந்து 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது 2/2ல் எவ்வளோ எடுத்தோம்? 4 4s are 16. 3/3ல் எவ்வளோ எடுத்தோம்? 3 + 3 6 + 3 9. அடுத்து 4/4ல் 1 2 3 4ன்னு எடுத்தோம். 5/5ல் 1 1. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 20 25 55 இல்லையா? ஸோ டோட்டலாக 55 ஸ்கொயர்ஸ் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது. பாருங்கள், சேம் இந்த ஃபிகர் எப்படி போடுறது? சேம் அதே மாதிரி தான். 1/1 இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணுறோம். அது வந்து 2/2 மாடலில் வந்துடும் உங்களுக்கு. 2/2 ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 3 ஸ்கொயராக பண்ண முடியுதான்னு பார்க்குறோம் இந்த ஃபிகரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ 2/2 வந்து உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயருக்கு இங்கே, இந்த ஸ்கொயருக்கு இங்கே. ஸோ இந்த கோடு இருக்குது இல்லையா? இந்த கோடை ஒட்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கோடை பேஸ் பண்ணி இந்த 2/2 எடுக்கிறோம். அடுத்து இந்த கோடை பேஸ் பண்ணி இந்த 2/2 எடுக்கிறோம். அடுத்து இந்த கோடை பேஸ் பண்ணி இந்த 2/2 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கோடை பேஸ் பண்ணி 2/2 எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி மேலேருந்து வந்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி இங்கே எடுத்துட்டோம். அதனால் அடுத்த கோடு, இந்த கோடை பேஸ் பண்ணி இங்கே 2/2 எடுக்கிறோம் இல்லையா? இங்கே வந்து எடுக்க முடியாது, இங்கே ஒரு பாக்ஸ் இல்லை, இங்கேயும் இல்லை. அதே மாதிரி இந்த கோடை பேஸ் பண்ணி ஒரே ஒரு 2/2 எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 மொத்தம் 5. ஸோ
ஸோ டோட்டலாக வேறு ஏதாவது 3/3 எடுக்க முடியுமா? முடியாது. 4/4 எடுக்க முடியாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ 17 ஃபிகர்ஸ் வந்து இருக்குது. இதில் 17 ஸ்கொயர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாடலில் individual as usual individual squares 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸோ 12 இருக்கும். 12 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 2/2 எவ்வளோ இருக்குது? 1 இது 2 இந்த கோடை பேஸ் பண்ணி 1 இந்த கோடை பேஸ் பண்ணி 2 சரியா 2 இருக்கா. நெக்ஸ்ட் இதில் வந்து இதில் ஒன்று இருக்கா 3 இதில் ஒன்று இருக்கா 4 ஸோ அப்போ இதில் கீழே ஒன்று 5 அதுக்கு மேலே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு 5 இருக்குது. 3/3 எடுக்க முடியுமா? முடியாது. இங்கே ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. 4/4 ஆப்வியஸாக எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து மொத்தம் 17. ஸோ இதுலேயும் வந்து 17 நம்பர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இண்டிவிஜுவல் தான். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ஆச்சா. இது ஒரு 10 இது ஒரு 11 இது ஒரு 12 இது ஒரு 13. ஓகே, இப்போ வந்து 13 இருக்கா. அது போக இது வந்து 14 இது 15 இது 16 இது 17 இப்படி வந்துருச்சா. அது போக இந்த பெருசு இருக்கு இல்லையா, இது வந்து சின்னது, அது 14 கவுண்ட் பண்ணிட்டோம். இது போக இது வந்து 17க்கு அப்புறம் 18 அப்புறம் இது வந்து 19 இது வந்து 20 இது வந்து இது 21. ஸோ நெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் வந்து 18 இது 19 இந்த ஸ்கொயர் வந்து 19 ஸோ இந்த ஸ்கொயர் வந்து 20 இந்த ஸ்கொயர் பெரிய ஸ்கொயர் இது வந்து 21. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணுங்கள். 22 சென்டர் ஸ்கொயர் அதாவது சென்டர் பெரிய ஸ்கொயர் வந்து 22 ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இந்த கோடை பேஸ் பண்ணி வச்சு இது ப்ளஸ் வருதா 2/2 22 + 23. ஸோ இதில் மட்டும் எவ்வளோ வருது உங்களுக்கு? 21 வருதா. இந்த சென்டர் ஸ்கொயர் ஒன்று சேர்த்தனமா 22 ஆச்சா. அடுத்தது 23 24 25 26 இதில் ஒரு 4. நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய ஸ்கொயர் அது ஒன்று. மொத்தம் உங்களுக்கு 27 நம்பர்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த ஃபிகரில் இருக்குது.